Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. மைக்க அவாய்ட் பண்ணுங்க. இல்ல சார், யாரு என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அது போதும் சார். தேசிய ஆயுதராவடர் ஆணையத்தினுடைய இயக்குனர். நேம் சார்? டாக்டர் ரவிவர்மன். சரி, இப்ப தஞ்சாவூர் வந்திருக்க என்ன பர்பஸ் சார்? திருவையாறு நடுக்காவிரி பக்கம் ஒரு அக்கரன்ஸ் நடந்தது. ஒரு அது சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணி சார். இப்ப யாராரு சார் பாத்துருக்கீங்க? அந்த இது போகுமா செய்தி போறது ஒரு இது அதுக்காக நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், பொலிட்டிஷியன் கிடையாது. நம்ம அதை லிமிட்டடா தான் நம்ம சொல்லணும். போயிட்டு வரோம். இப்ப அந்த பொண்ணு பாத்துறீங்க. இப்ப அடுத்து எத்தனை நாள்ல இது சொல்லுவீங்க? அதுக்கு ஆணையத்தை தங்களுடைய ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுவீங்க? தொடர்ந்து நாங்க அனுப்பிடுவோம் டெல்லி ஆபீஸுக்கு. அங்க எங்களுடைய ஹெட் குவார்டருக்கு இந்த உள்ள ரிப்போர்ட்டை அனுப்புவோம். அதுதான் என்னுடைய பணி. இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா நடுக்காவரி காவல் நிலையத்திற்கு முன்பாக தன்னுடைய சகோதரன் தினேஷ் என்பவனை முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள் என்று ஆட்சேபனை தெரிவித்து அந்த காவலத்தின் முன்பாக விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி செய்து கொண்டார்கள். அது காவலர்களுடைய நடுக்காவரி காவலத்துக்கு முன்பாக நடந்துள்ளது. அதுல ஒரு சகோதரர் இப்ப கிருபியா என்பவர் இப்ப இறந்து விட்டார். இன்னொரு சகோதரியார் அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் உள்நோயாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலை ஒரு 11 மணி அளவில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய இயக்குனர் டாக்டர் ரவிவர்மா அவர்களோடு ஆல் இந்தியா தலித் ஆக்ஷன் கமிட்டியுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிய நானும் உடன் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அந்த குடும்பத்தை சந்தித்து நேரில் கேட்டறிந்தார்கள். அதன் பின்னர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலே உள்நோயாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சகோதரிடத்திலும் நேரடியாக வாக்குமூலம் பெற்றார். நாளை இது தொடர்பான விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு நேஷனல் எஸ்சி கமிஷனுக்கு அறிக்கை இருப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசை நம்ம கேட்டுக்கிறதுல என்னன்னு சொன்னா, தொடர்ந்து இப்படிப்பட்ட எஸ்சி மக்கள் மீதான தாக்குதல்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழக அளவில் மிக வேகமாக சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இதை இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு ஒடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட அந்த நடுக்காவரியைச் சேர்ந்த அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும். பொருளாதார ரீதியான அனைத்து உதவியையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இதுல காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே கொஞ்சம் கூட மனிதாபிமானற்ற முறையில் நடந்து கொண்டுள்ள அந்த ஆய்வாளர் சர்மிளா அவர்கள் மீது உடனடியாக கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும். அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடணும். அவர் தன்னுடைய கடமையை அவர் சரியா செய்யலங்கிறது தெரிய வருது. அவரை கைது செய்து மட்டும் துறையில நடவடிக்கை எடுத்து இந்த துறைக்கு இந்த பணிக்கு லாயக்கற்றவர் என்று அவர் ரிமூவ் பண்ண சர்வீஸ் அவர் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அப்பதான் தமிழக அரசு தலித் மக்கள் மீதான நியாயமான நடவடிக்கை எடுக்குதுங்கிறத நாங்கள் கருத வேண்டியிருக்கோம். டாக்டர் AM ராஜா, ஆல் இந்தியா தலித் ஆக்ஷன் கமிட்டியுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி. தொடர்ந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடத்திலும் மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலும், அதோடு மட்டுமல்ல சென்னையிலே DGP இடத்தில் நாளை மறுநாள் நேரடியாக இது தொடர்பான விரிவான புகார் அளிக்க இருக்கிறோம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன்.